ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வச்சு ஒரு அருமையான ட்ரை ஃப்ரை ஐட்டம் செய்ய போகிறோம். இது சாம்பார் ரசத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பட்டை ஒரு 3 துண்டு, கிராம்பு ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து. கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வரமிளகா நடுவில் கீறி 10 நம்பர் எடுத்திருக்கேன், விதையெல்லாம் எடுத்துகிட்டு. சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன், தக்காளி 50 கிராம், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் உப்பு கூடுதலாகவே போட்டுக்கங்க, அப்போ தான் உரப்பாக இருக்கும். அந்த காரத்துக்கும் அந்த உப்புக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துருக்கோம் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இரும்பு வாணலி வச்சுக்கிறேன். இரும்பு வாணலியோ அல்லது மண் சட்டியோ அதில் செய்யுங்க, அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அலுமினியத்தில் செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டு வராது. நான் எண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிருக்கேன். சூடானன்னா பட்டை கிராம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி மிளகாயை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உப்பு ஏன் ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மிளகாயோட காரல் வீடு ஃபுல்லாக வரும். உப்பு போட்டிங்கன்னா அந்த காரல் வராது. அதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் நிறையா இருக்குது, அதனால தான் கீழே அடியில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா கொலைய வதக்கிடுங்க. இப்போ நாங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காதனால அளவாக ஊற்றிருக்கோம். இது நான் ஊற்றின மாதிரி நீங்கள் டபுள் மடங்கு 100 ml 150 ml எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசித்து குழைய வேக விடுங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுக்கிட்ட சிக்கனை ஆட் பண்ணுறோம். 1/2 கிலோ சிக்கன். இது உங்களுக்கு தொடக்கறி எடுத்துருக்கோம். அதுதான் இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பீஸ் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வராது. தொடக்கறி எடுத்து செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். எலும்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு இதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். தொடக்கறின்னு கேட்டு வாங்குங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் இப்படி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதில் தண்ணி ஊற்றவே இல்லைங்க, அதிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வருது. இது கொஞ்சம் செய்யறதுக்கு லேட்டாக இருக்குங்க, ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு வைக்கிறோம். பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி விட்டு விட்டு வருது. எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம்னா, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி பூரா வற்றி அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கும் போது அந்த டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் தண்ணியே ஊற்றல. பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. இது எதுக்காக நம்ம அடிக்கடி எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அடி பிடிக்காமல் இருக்கிறக்கோசரம் தான். அப்படியே விட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிக்கனில் இருக்கிற தண்ணி பூரா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்குறோம். வேகலைங்க, அதனால இப்போ தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1/2 பங்கு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. கறியோட 1/2 பங்கு தான் இருக்கணும். மேலே மூழ்கி இருக்கக்கூடாது. சும்மா ஒரு டம்ளர் ஊற்றுங்க, சரியாக இருக்கும். 150 ml தண்ணி. மூடி போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்றோங்க. இது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான், ஆனால் இப்படி செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்லையே தண்ணியை நிறைய ஊற்றி ஃபுல்லாக கடைசியில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னிங்கன்னா இந்த டேஸ்ட் கிடைக்காது.
அதனால தான் நம்ம முதல்ல எண்ணெயிலே வதக்கிடுறோம். பத்தலைங்கிறப்ப கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதையும் சுண்டை இது பண்ணிடுறோம். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை, இது வந்து எண்ணெயிலே அப்படியே வதங்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் அந்த மிளகாயோட சிகப்பு அது பூரா அப்படியே சிக்கனில் பரவி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். வரமிளகாயை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இது ஒரு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இதுக்கு நல்லா தண்ணியாட்ட சாம்பார் இல்லை ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எம்மி ரை சிக்கன் ரெடி. செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.